மாட்டேன் என்கின்ற உணர்வு உள்ள ஜெபம் எனக்குள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் யாருக்கு பயப்பட வேண்டும்? எதற்காக நான் பயப்பட வேண்டும்? என்ன கண்ணி என்ன வந்துற போது? ஒண்ணு நடந்தால் மரணம், அல்லேலூயா, இல்லை என்றால் விடுதலை. இந்த ரெண்டை என் தேவன் எனக்கு கொடுப்பார். ஆமென். அவர் சித்தம் இருக்கும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நுகத்திலும் இப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாக அடித்து நீ மரணம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாக அது நடக்கும். ஆனா அந்த மனிதர்களுக்கு முன்பாக என் தேவன் நல்லவர் என்று உன் மூலமாக என் மூலமாக அவரை கனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதர்களை தன் பக்கத்துல தாளை விழ வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். லோத்து சொல்லுகிறான், எல்லாரும் சூழ்ந்து கொண்டார்கள். வீட்டை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தைகளை சற்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆமென். அவர்கள் என்ன பண்றாங்க? என் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. யார் வீட்டுக்கு? அவன் என்ன சொல்றாங்க? வாசிங்க 5ஆம் வசனத்துல, லோத்துவை கூப்பிட்டு சகோதரர்களே, இந்த அக்கிரமங்கள் செய்ய வேண்டாம். என்ன சொல்றான்? இவன் பாட்டுன்னு சைலண்டா இருந்த நம்ம இப்படி கற்பனைக்கு வருவோம். சைலண்டா இருந்தா கூட என்ன நடந்திருக்கோம்? ஏன்னா அது அழிக்க போகக்கூடிய பட்டணம். எது? அழிய போகக்கூடிய ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல இப்படிப்பட்ட அக்கிரமம் இருக்குதுன்னு தெரியும். ஆண்டவர் ஆபிரகாம் என்ன சொல்லிட்டு வந்தாரு? 10 நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை என்ன பண்ண மாட்டேனாரு? அந்த பட்டணம் அழிஞ்சுதான் அழியலையா? அதுல ஏன் சொன்னார்னா, உன்னுடைய குடும்பத்தை என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் தூக்கி எடுத்தார். அப்ப இந்த பட்டணத்துக்குள்ள வந்த பிறகு, சகோதரர்களே நீங்க என்ன பண்ணாதீங்க, இப்படிப்பட்ட அக்கிரமங்களை செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறான். இவன் சிந்தை எப்படி வந்துச்சு? சிந்தைகள் எப்படி வந்துருச்சு? அன்பான தேவ பிள்ளைகளே, உள்ள இருக்கிறவர் யார்? உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் யார்? மிகப்பெரிய பெரியவர் இருக்கிறார். உன் ஜெபம் தடுமாற்றம் அடைகிறது, உன் சிந்தைகள் தடுமாற்றம் அடைகிறது. நீ என்ன செய்கிற? உள்ள இருக்கிறவர் இருந்து கிரியை செய்வா என்கின்ற விசுவாசம் மறந்து, எனக்கு கல்யாணம் ஆகாத 2 பெண்கள் இருக்கா, ஐயா என் வீட்டுக்குள்ள இதெல்லாம் இருக்குது, என் வீட்டுக்குள்ள பிரச்சனை எல்லாம் இருக்குது நீ சொல்ல ஆரம்பிக்கிற பத்தியா, அங்கதான் பிரச்சனை குடிக்கொள்கிறது. அல்லேலூயா. என் வீட்டுக்குள்ள யார் இருக்கா? என் வீட்டுக்குள்ள யார் இருக்கா? நான் ஜெபிக்கிற பிள்ளை தானே, நான் துதிக்கிற பிள்ளை தானே, தேவனை தேடுகிற பிள்ளை தானே. நான் ஜெபிக்கும் பொழுது என் ஆண்டவர் என் வீட்டுக்குள்ள வராம வாசப்படியில அங்க நின்றுட்டு இருப்பாரு, வெளியாக நிற்பாரு. எங்க வருவாரு? அவர் துதிகளில் பிரியப்படுகிறவர். என் மகனோ மகளோ கூப்பிடும் பொழுது ஓடி வருகிறவர், ஓடி வந்து பக்கத்துல நிக்கிறவர். நிக்கிற தேவன் இருக்கும் பொழுது என் வீட்டுக்குள்ள எப்படிப்பட்ட அசுத்தமான ஆவி எப்படி உலாவு வர முடியும்? உலாவி வருகிறது என்று சொன்னால் அந்த விசுவாசம் உண்ட தளர்ந்து போய் நிற்கிறேன். மன குழப்பத்துல என்ன பண்றேன்? வேதனையோடு கூட நான் பேசுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர்கிட்ட அவன் சொல்லுகிறான், அந்த உலப்புற ஜாதி மனுஷங்கிட்ட கெஞ்சிறான். என்ன பண்றேன்? என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்மள புறஜாதி கிட்ட கெஞ்ச வைக்கலங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய, ரட்சிப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு முழங்காலின் ஜெபத்தின் அதிகாரத்தை உனக்கும் எனக்கும் தேவன் வல்லமையாக ஊற்றி இருக்கிறார். ஒரு கனமான அபிஷேகத்தின் ஆவியை ஊற்றி இருக்கிறார். யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய ஆவி அபிஷேகத்தை கொடுத்து, நீ யாரு நல்லவன கெட்டவன தீயவன ஏதோ அதிகாரி, எந்த அதிகாரி இருந்தாலும் அவன் நல்லவன் செய்வதற்கு ஜெபிக்கிறார், கெட்டது செய்வதற்கு ஜெபிக்கிறார், நோய்க்கு ஜெபிக்கிறார், விடுதலைக்கு ஜெபிக்கிறார், பாவத்துக்கு ஜெபிக்கிறார், தேசத்தில் எழும்பக்கூடிய யுத்தத்துக்கு நீ ஜெபிக்கிறார். இவ்வளவு பெரிய அபிஷேகம் உனக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கும் பொழுது நாம் யாரிடத்துல அங்க மண்டியிட வேண்டும்? யாரிடத்துல போய் நம்ம தாழ்ந்து போய் நிற்க வேண்டும்? தேவ சமூகத்தை தவிர வேறு எங்கேயும் நாம் தாழ்ந்து போய் நிற்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அல்லேலூயா. லோத்து போய் சொல்லுகிறான், ஐயா என் பிள்ளைகள் இருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? அல்லேலூயா. ஆண்டவர் அதையும் கவனிக்கிறார். என்னுடைய இருதயத்துல உணர்வில்லாமல் சில நேரங்கள் நான் ஜெபிக்கிற ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். ஆனா அந்த ஜெபம் எதனால வருதுன்னா, என் தேவன் மேல இருக்க பயம், என் தேவனை தேடுகிற அந்த தேடுதல். அதனால எனக்கு என்ன பண்ணுதுங்க, எதையாவது நான் செய்யணும், எப்படியாவது செய்யணும், ஆர்வ கோளாறு சொல்லுவாங்க இல்லையா, அது போல எதையாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், தேவன் மேல இருக்கிற வைராகியத்துல எதையும் செய்துட நான் என்ன பண்றேங்க, துணிந்து நிற்கிறேன். அதையும் தேவன் பார்க்கிறார், அதன் மீது கர்த்தர் இரக்கம் வைக்கிறார். உடனே அவர் பாருங்க சொல்லுகிறான், எல்லாம் பேசுறாங்க,
அப்புறம் பாருங்க, இதெல்லாம் கொடுக்கறத கூட என்ன பண்ணாங்க, தேவன் சும்மா தாங்க இருந்தார். அவன் கொடுக்குறான், எல்லாம் சொன்னதெல்லாம் சும்மா இருந்தாங்க. ஆனா ஒரு வார்த்தை பேசினான் பாருங்க. அவன் ஊர்ல இந்த கூடி இருந்த அத்தனை பேர் என்ன பண்ணாங்க, ஒரு வார்த்தை இந்த லோத்தை பார்த்து பேசினாங்க. அல்லேலூயா. லோத்து நிமித்தம் தான் அந்த பட்டணம் இவ்வளவு நாள் காக்கப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியல. லோத்தினால்தான் இதுவரைக்கும் உங்களை அழிக்காம இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா லோத்திடத்தில் எப்பொழுது இவ்வளவு காரியத்தை விட்டு கொடுக்கும் பொழுது அவனை குறித்து கூடியிருந்த ஜனங்கள் பேசின அந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் கவனித்து யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். வாசிங்க 9வது வசனம். அப்பாலே போ, பரதேசியாக வந்த நீ எனக்கு, நீ யாரு? பஞ்சம் பொழைக்க என் நாட்டுக்கு வந்தாய், பஞ்சம் பொழைக்க என் தேசத்துல வந்தாய், என் தேசத்துல வந்து நீ ஆசீர்வாதத்தை செழிப்பப்பட்டு நீ எனக்கு புத்திமதி சொல்லுகிறாயா, நீ எனக்கு விளக்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா. என் தேவனுக்கு கோபம் வந்தது. என் மகனை நீ எப்படி பார்த்து பரதேசி என்று சொல்வாய்? என் மகனை அவன் பேசுகிற சத்தத்தை பார்த்து பஞ்சம் பொழைக்க வந்தாய் எப்படி சொல்வாய் என்று சொல்லி என்ன பண்றாங்க, ஆண்டவர் கோபத்தின் உச்சத்துக்கு அவர் கடந்து போகிறார். உன்னையும் என்னையும் பார்த்து எந்த ஒரு மனுஷன் பேசினா அவர் இறங்கி வந்து பெரிய காரியத்தை செய்யக்கூடிய யுத்தத்தை அவர் செய்வார். ஆனா லோத்து விட்டுட்டு பயந்து ஓடல. கவனிக்கணும், இவ்வளவு ஜனங்களை கண்டு இவ்வளவு பேர் பேசும்போது, இவ்வளவு பேர் நெருக்கும் போது என்ன பண்ணிட்டான், விட்டுட்டு ஓடல. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், சபைக்குள்ள யாராவது பேசுற விட்டுட்டு ஓடிடுவோம், கர்த்தரை விட்டுடுவோம், ஆலயத்தை விட்டுருவோம், எல்லாம் ஊழியத்தை விட்டுருவோம், ஜபத்தை விட்டுருவோம், ஓடியா போயிடுவோம். அப்புறம் எப்படி ஆண்டவர் யுத்தம் செய்வார்? எப்படி ஆண்டவர் நீதி செய்வார்? நீ இருக்கிற இடத்துல, வெக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் தலையை உயர்த்தணும் இல்லையா? அவர் செய்ய வருகிறார், இறங்கி உனக்கு உதவி செய்ய வருகிறார், அற்புதம் செய்ய வருகிறார். அற்புதம் செய்கிற நேரத்தில் நீ காணாம ஓடிடுற. அப்ப நீ என்ன பண்ண, அலைந்து திரியக்கூடிய ஒரு கூட்டத்தின் நடுவில் ஓடிடுற. இங்க ஓடுறது அங்க ஓடுறது, அந்த அழைப்பான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்கி கொடுத்திருக்கா. ஆனா இந்த லோத்து தைரியமாக நின்று கொண்டு அத்தனை பேர் பேசுறாங்க, பரதேசின்னு பேசுறாங்க, இதுன்னு பேசுறாங்க. நம்ம பரதேசி மட்டும் தான் நமக்கு குறிப்பிடப்படுது. எவ்வளவு காரியம் பேசியிருப்பாங்க யோசித்து பாருங்க. நம்ம பேசுவோமா பேச மாட்டோமா? சொல்லு. அல்லேலூயா. அப்ப என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு நீங்க பாருங்க. ஆமென். அப்போ வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லுகிற இடத்துல அங்க உழைக்க முடியாத நபர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, இங்க ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை தேடி ஓடி வர. அப்ப இந்த லோத்து பாருங்க, இந்த லோத்து கிட்ட எனக்கு பிடிச்ச மிகப்பெரிய ஒரு நல்ல குணங்க. என்னடா இவ்வளவு பேர்கிட்ட ஒத்த மனுஷன் தைரியமா பேசுறாங்க. அங்க என்ன சொல்ற, வாலிப முதல் கிழவர் வரைக்கும். அப்ப வாலிபர்களா எவ்வளவு வைராகமா நின்றுட்டு ஈட்டியும் கத்தியும் கையில வச்சுட்டு என்ன பண்ணிருப்பாங்க, ஏய் நெடா பேசுற வாடா வெளியே, என்ன நீ இங்க வந்துட்டு எங்க கிட்ட என்னெல்லாம் பேசிட்டு இருக்க, கேட்டிருப்பாங்களா கேட்டிருக்க மாட்டாங்களா? அவ்வளவு பேச்சுக்கும் அத்தனை பேச்சையும் கேட்டு அவன் நின்றுட்டு தான் அங்க இருந்தான். ஓடலைங்க, அந்த இடத்த விட்டு ஓடல, பயந்து ஓடல. 1000 பேர் பேசட்டும், ஆனா எனக்குள்ள இருக்கிற என் தகப்பன் இருந்து கொண்டு இருக்கிறார், இவர் என் சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார், பேசுகிற இந்த மனிதனுடைய சத்தத்தை உள்ள இருந்து அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு என்ன இருக்குது, அந்த தேவன் மேல நம்பிக்கை. ஆனா சக விசுவாசிகளே, ஒருத்தர் பேசிட்டா உனக்கு எதுல விசுவாசம் இருக்குது? பேசுறங்க என்ன அவமானப்படுத்திட்டாங்க. என்ன படுத்திட்டாங்க? என்ன அவமானத்தைப்பட்டுட்டேன்? என்ன அவமானம் உனக்கு? சபைக்குள்ள உனக்கு என்ன அவமானம்? சபையில உன் சகோதர சகோதரிகள் பேசுகிற என்ன அவமானம்? அந்த இடத்துல நீ தலையை நிமிர்ந்து உயர வேண்டக்கூடிய என்ன உனக்கு வரணுமா வரக்கூடாதா? லோத்து ஓடினா, பயந்து ஓடினா, கோலை போல ஓடினா, வாழ்ந்து காட்டினாங்க, ஜெயித்து காட்டினான். இப்ப நீ எங்க போய் ஓடி நிப்ப? எந்த மூலையில போய் நின்று கொண்டிருப்பாய்? யார் பக்கத்துல போய் நின்று கொண்டிருப்பாய்? திரும்ப கர்த்தர் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட எதை குறித்து பேசுவார்? சிந்திக்கணும். இங்க பாருங்க, அந்த வசனத்தை சொல்றேன் பாருங்க. அதற்கு பரதேசியாக நீ வந்து நியாயம் பேசுகிறாயோ, இப்பொழுது வாசிங்க, அவர்களுக்கு செய்கிறதை பார்க்கலாம் என்று சொல்லி லோத்துவை என்ன பண்ணாங்க, மிகவும். போதுமா? சிந்தித்து பாருங்க, இந்த வார்த்தையை வச்சு சிந்தித்து பாருங்க. அதெல்லாம் நீங்களா என்ன பண்ணுவீங்க? வெக்கப்பட்டுருவீங்க. என்ன பண்ணுவீங்க? வெக்கப்படணும். ஊரே திரண்டி வந்து அவங்க முன்னாடி எதிர்த்து நின்று பேசுது. 1-2 பேர் பேசுனதுக்காக விசுவாசத்தை விட்டுறோம், சபையை விட்டுறோம், ஊழியக்காரரை விட்டுறோம், எல்லாத்தையும் விட்டுறோம். அப்ப நீ எதுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கிற? எவ்வளவு வைராகியம் இருக்குது உனக்குள்ள?
ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன வைராக்கியத்தை நீ சாதித்துக் கொண்டிருக்கிறாய்? தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் எந்த இடத்தை, ஒருவேளை இந்த இடத்தை விட்டு நான் போகணும் முடிவு பண்ணிட்டேன்னா, நான் இந்த இடத்துல இருந்த அவமானத்தை துடைத்து ஆசீர்வாதத்தை பெற்று நான் போகணும். அதான் கிறிஸ்துடைய பிள்ளைகள். ஆமென். நாங்க அப்படிதான் வளர்ந்தோம். அப்படிப்பட்ட வைராக்கியம். அவமானப்பட்ட இடத்துல திருச்சபையில பல வருடங்கள் இருந்தோம். அந்த இடத்துல கர்த்தர் எங்களை எடுத்து கனப்படுத்தி உயர்த்தினார்.